ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு மார்ச் 12, 2026. இன்னைக்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நாம ரொம்ப எளிமையா தமிழ்ல அலசி ஆராய போறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட இன்னும் டீடைல்டு பிரேக் டவுன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைனா தயங்காம பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் கேட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் அபாரமா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? வாங்க முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். எடிட்டோரியல் 1, டைட்டில் அ சைஸ்மிக் டிசிஷன், ஒரு பூகம்பம் தொடர்பான முடிவு. ஆன் ரிவிஷன் டு இந்தியாஸ் எர்த்குவேக் ஜோனிங், ரோல்பேக். இந்தியாவுடைய பூகம்ப மண்டலங்களை திருத்தி அமைச்சத ரோல்பேக் செஞ்சிருக்காங்க, அதாவது வாபஸ் வாங்கியிருக்காங்க. சப்டைட்டில் இந்தியா நீட்ஸ் அ ஹோலிஸ்டிக் இம்ப்ளிமெண்டபிள் எர்த்குவேக் ஜோனிங் ஃப்ரேம்வொர்க். இந்தியாவுக்கு ஒரு முழுமையான செயல்படுத்தக்கூடிய பூகம்ப மண்டல கட்டமைப்பு தேவை. தி சென்டர்ஸ் ரோல்பேக் ஆஃப் த ரிவிஷன் டு இந்தியாஸ் எர்த்குவேக் ஜோனிங். இந்தியாவுடைய எர்த்குவேக் ஜோனிங்க திருத்தி அமைச்சத மத்திய அரசு ரோல்பேக் செஞ்சிருக்கு. ரோல்பேக்னா ஒரு முடிவை வாபஸ் வாங்குறது. பை த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், BIS. இந்த திருத்தத்தை செஞ்சது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது BIS. ஃபாலோஸ் அ மேஜர் சேலஞ்ச் டு த மெத்தடாலஜி யூஸ்ட். அவங்க பயன்படுத்தின மெத்தடாலஜி, அதாவது வழிமுறைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்ததால இந்த முடிவே எடுக்கப்பட்டிருக்கு. which some engineers believe are out of sync with site-based evaluations. சில இன்ஜினியர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா இந்த மெத்தடாலஜி ஒரு இடத்துல நேரடியா போய் ஆய்வு செய்யறதோட ஒத்துப்போகல. Yet the reversal is driven largely by the massive cost and execution implications. ஆனாலும் இந்த முடிவை வாபஸ் வாங்கினதுக்கு முக்கிய காரணம் இதனால ஏற்பட போற பெரிய செலவும் இதை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களும் தான். As the decision impacts urban planning, disaster preparedness and climate resilience. ஏன்னா இந்த முடிவு நகர்ப்புற திட்டமிடல், பேரிடர் தயார்நிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தை தாங்கும் திறன் ஆகியவற்றை பாதிக்கிறது. The current earthquake zoning exercise is an opportunity to disaster and climate-proof cityscapes. இப்ப நடக்கிற இந்த earthquake zoning பயிற்சி நம்ம சிட்டிஸ்கேப்ஸ்னா நகரத்தோட தோற்றம், அத பேரிடர் மற்றும் பருவநிலையிலிருந்து பாதுகாக்க ஒரு நல்ல வாய்ப்பு. பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேம்ஸ், ஹைவேஸ் அண்ட் ஹோம்ஸ் அண்ட் ஆஃபீசஸ். அதேபோல மின்சார உள்கட்டமைப்பு, அணைகள், நெடுஞ்சாலைகள், வீடுகள் மற்றும் அலுவலகங்களையும் பாதுகாக்கலாம். As India undertakes an urban infrastructure expansion. இந்தியா ஒரு பெரிய நகர்ப்புற உள்கட்டமைப்பு விரிவாக்கத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியம். Getting the zoning framework right has arguably never been more important. இந்த ஜோனிங் கட்டமைப்பை சரியா உருவாக்குறது தர்க்கத்துக்கு இடமில்லாம முன்னெப்போதையும் விட இப்போ ரொம்ப முக்கியம். At the heart of the debate lies the scientific approximation of possible earthquakes and their intensities. இந்த விவாதத்தோட மையமா இருக்கிறது ஏற்படக்கூடிய பூகம்பங்கள் மற்றும் அவற்றின் தீவிரத்தை அறிவியல் பூர்வமா தோராயமா கணிக்கிறதுதான். Vis-a-vis the preparedness of the built environment to withstand them. அதோட ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதை தாங்கிறதுக்கு எவ்வளவு தயாரா இருக்கு அப்படிங்கிறதுதான். Globally, most advanced economies and seismically active regions now use probabilistic seismic hazard assessment, PSHA. உலக அளவுல பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் மற்றும் சைஸ்மிக்கலி ஆக்டிவ் ரீஜன்ஸ், சைஸ்மிக்கலினா பூகம்பம் தொடர்பான, அதாவது அடிக்கடி பூகம்பம் வர்ற பகுதிகள், இப்போ ப்ராபபிலிஸ்டிக் சைஸ்மிக் ஹெசார்ட் அசஸ்மெண்ட், அதாவது PSHA என்ற முறையை பயன்படுத்துறாங்க. A dynamic framework that models earthquake risk through probability-based simulations of ground motion. இது ஒரு டைனமிக்கான கட்டமைப்பு. இது பூமி அதிர்வுகளே நிகழ்தகவு அடிப்படையிலான சிமுலேஷன்ஸ் மூலமா earthquake risk கணக்கிடுது. Until now, India has primarily used a simpler fixed zoning model. இதுவரைக்கும் இந்தியா பெரும்பாலும் ஒரு எளிமையான நிலையான மண்டல மாதிரியை தான் பயன்படுத்திட்டு இருந்துச்சு. The BIS attempt to move towards this globally accepted framework is therefore directionally correct. அதனால BIS இந்த உலகளாவிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பை நோக்கி நகர முயற்சி செஞ்சது சரியான திசையில எடுத்த ஒரு நடவடிக்கைதான்.
However, some structural engineers and policymakers argue that the revisions, which were notified in November 2025 and withdrawn on March 3, நவம்பர் 2025 அறிவிக்கப்பட்டு மார்ச் 3ஆம் தேதி வாபஸ் வாங்கப்பட்ட இந்த திருத்தங்கள் were too stringent, ரொம்ப stringent-ஆ இருந்துச்சுன்னு சொல்றாங்க. Stringent-னா ரொம்ப கடுமையானது. The proposed framework introduced an entirely new top risk category, Zone 6. இந்த புதிய கட்டமைப்பு Zone 6னு ஒரு புதிய அதிக ஆபத்துள்ள வகையை அறிமுகப்படுத்தியது. Covering most of Kashmir, parts of the Himalayan belt, Kutch in Gujarat and the northeast. இது காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகள், இமயமலை பகுதியின் சில இடங்கள், குஜராத்தில் உள்ள கட்ச் மற்றும் வடகிழக்கு பகுதிகளை உள்ளடக்கியது. Urban planners worry that such zoning could stall developmental and infrastructure activity in already economically fragile regions. நகர்ப்புற திட்டமிடுபவர்கள் என்ன கவலைப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி மண்டலங்கள் ஏற்கனவே பொருளாதார ரீதியா ஃப்ராஜைலா இருக்கிற, ஃப்ராஜைல்னா ரொம்ப பலவீனமான, உடையக்கூடிய அந்த மாதிரி பகுதிகள்ல வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை தடுத்திடும்னு நினைக்கிறாங்க. And potentially push more housing into the informal sector. அதோட இது அதிகமான வீடுகளை முறைசாரா துறைக்கு தள்ளிவிடும் அபாயமும் இருக்கு. Which already accounts for nearly 80% of India's homes. ஏற்கனவே இந்தியாவுல கிட்டத்தட்ட 80% வீடுகள் முறைசாரா துறையில தான் இருக்கு. Estimates suggest that one zone increase could raise costs by around 20%. கணக்கீடுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜோனை அதிகரிச்சா செலவு சுமார் 20% அதிகரிக்கும். And 2 zones by nearly 1/3. 2 ஜோன் அதிகரிச்சா கிட்டத்தட்ட 1/3 பங்கு செலவு அதிகரிக்கும். For major infrastructure such as metro rail systems, dams and power stations, the cost implication could be significantly higher. மெட்ரோ ரயில் அமைப்புகள், அணைகள், மின் நிலையங்கள் போன்ற பெரிய உள்கட்டமைப்புகளுக்கு செலவு இன்னும் கணிசமாக அதிகமாக இருக்கலாம். Pushback to the BIS revisions has come from both the private sector and within government. BIS-ஓட இந்த திருத்தங்களுக்கு தனியார் துறையில் இருந்தும் அரசாங்கத்துக்குள்ள இருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கு. Including the Ministries of Housing and Urban Affairs, Home Affairs, the Central Water Commission and the National Dam Safety Authority. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள், உள்துறை அமைச்சகங்கள், மத்திய நீர் ஆணையம் மற்றும் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் உட்பட பல துறைகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. Another layer in this debate is climate. இந்த விவாதத்துல இன்னொரு அம்சம் என்னன்னா பருவநிலை. The construction sector in India is among its largest dispersed sources of carbon emissions. இந்தியாவுல கட்டுமானத்துறை கார்பன் உமிழ்வுகளோட மிகப்பெரிய பரவலான ஆதாரங்கள்ல ஒன்னா. While a revision in the earthquake zoning framework is necessary, earthquake zoning கட்டமைப்புல ஒரு திருத்தம் அவசியம்தான் என்றாலும், it requires wider consultation across ministries, regulators and industry stakeholders. அதுக்கு அமைச்சகங்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள் மற்றும் தொழில்துறையினரிடையே பரந்த ஆலோசனைகள் தேவை. Only a holistic and implementable framework can strengthen disaster resilience. ஒரு முழுமையான மற்றும் செயல்படுத்தக்கூடிய கட்டமைப்பு மட்டும்தான் பேரிடரை தாங்கும் திறனை வலுப்படுத்த முடியும். And address climate mitigation, affordability and execution challenges. அதோட பருவநிலை மாற்றத்தை மிட்டிகேட் செய்வது, கட்டுப்படியான விலை மற்றும் செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அனலிட்டிக்கல். ஏன்னா இந்த எடிட்டோரியல் ஒரு விஷயத்தை அப்படியே ரிப்போர்ட் பண்ணாம அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன்ஸ், எக்கனாமிக் இம்பாக்ட், பாலிசி டிசிஷன்ஸ், ஸ்டேக் ஹோல்டர் ஒப்பீனியன்னு பல கோணங்கள்ல அலசி ஆராயுது. BIS ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருது, இதோட நன்மை தீமைகள் என்னன்னு பிரிச்சு மேயறதால இது ஒரு அனலிட்டிக்கல் டோன். கைஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த மாதிரி ஒகாபுலரிஸையும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸையும் ஃப்ரேசல் வேர்ப்ஸையும் சுலபமா மனப்பாடம் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் எங்க இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நாங்க நிறைய மெஹனத் போடுறோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நாம 2வது எடிட்டோரியலுக்கு போகலாம். எடிட்டோரியல் 2, டைட்டில் பாலிசி மிஸ்டெப்ஸ், கொள்கை தவறுகள். ஆன் த கவர்மெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் இந்தியாஸ் ஃபியூவல் கிரைசிஸ், இந்தியாவுடைய எரிபொருள் நெருக்கடியை அரசாங்கம் கையாண்ட விதம் பற்றி. சப்டைட்டில் இந்தியா ஹாஸ் அலவுட் பேனிக் ஓவர் ஃபியூவல் அவைலபிலிட்டி டு ஸ்ப்ரெட், எரிபொருள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பீதி பரவுவதற்கு இந்தியா அனுமதித்துள்ளது.
The events unfolding in West Asia have shone a spotlight not only on India's energy security but also on its policy preparedness and communication strategy in times of crisis. மேற்காசியாவில் நடக்கும் சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பு மீது மட்டுமல்ல, நெருக்கடியான நேரங்களில் அதோட கொள்கை தயார்நிலை மற்றும் தகவல் தொடர்பு உத்தி மீதும் வெளிச்சம் போட்டிருக்கு. With India importing close to 90% of its oil needs, India தனது எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட 90% இறக்குமதி செய்வதால், it is natural that any disruption to supply chains would hit it hard. விநியோகச் சங்கிலிகளில் எந்த ஒரு இடையூறும் அதை கடுமையாக பாதிக்கும் என்பது இயல்புதான். The Strait of Hormuz is particularly vital in the supply chain. இந்த விநியோகச் சங்கிலியில் ஹார்மூஸ் ஜலசந்தி குறிப்பாக முக்கியமானது. To the government's credit, it has been gradually trying to reduce India's oil import dependence. அரசாங்கத்தை பாராட்டும் விதமா சொல்லணும்னா, அது படிப்படியாக இந்தியா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க முயற்சி செஞ்சிட்டு. The push for ethanol and biofuels is a step in this direction. எத்தனால் மற்றும் உயிரி எரிபொருட்களை ஊக்குவிப்பது இந்த திசையில எடுத்த ஒரு நடவடிக்கை. Smoothing their adoption should continue to be a policy priority in the near term. அவற்றை ஏற்றுக்கொள்வதை சுமூகமாக்குறது குறுகிய காலத்துல ஒரு கொள்கை முன்னுரிமையா தொடர வேண்டும். That said, India's dependence on imported oil remains vast and growing. அப்படி இருந்தாலும் இறக்குமதி எண்ணெயை இந்தியா சார்ந்திருப்பது இன்னும் அதிகமாகவும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு, with the economy expanding by 6 to 8% every year. ஒவ்வொரு வருஷமும் பொருளாதாரம் 6% முதல் 8% வரை விரிவடைகிறது. Therefore, measures such as ethanol or biofuel blending are only likely to be of marginal strategic significance. எனவே, எத்தனால் அல்லது உயிரி எரிபொருள் கலப்பது போன்ற நடவடிக்கைகள் ஒரு சிறிய அளவிலான சீலியற்ற முக்கியத்துவத்தை மட்டும் கொண்ட வாய்ப்புள்ளது. The policies on importing oil need to become more long-term oriented and robust in the face of external pressure. எண்ணெய் இறக்குமதி தொடர்பான கொள்கைகள் வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில நீண்ட கால நோக்குடையதாகவும் வலுவானதாகவும் மாற வேண்டும். The crisis in West Asia has shown India just how important supplies from Russia are. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ரஷ்யாவிடமிருந்து வரும் சப்ளைஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்தியாவுக்கு காட்டியுள்ளது. At a time when New Delhi had been cutting Russian oil imports due to American pressure. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக புதுடெல்லி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைத்து வந்த நேரத்தில் இது நடந்திருக்கு. In the past, the government had given in to US pressure over Iran and Venezuelan oil. கடந்த காலத்துல அரசாங்கம் ஈரான் மற்றும் வெனிசுவேலா எண்ணெய் விஷயத்தில் அமெரிக்க அழுத்தத்திற்கு பணிஞ்சது. The US is now encouraging India to import Russian oil again to steady global markets. உலக சந்தைகளை நிலைப்படுத்த அமெரிக்கா இப்போது மீண்டும் ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்ய இந்தியாவை ஊக்குவிக்குது. The US's 50% tariffs were hard to bear. அமெரிக்காவின் 50% வரிச்சுமையை தாங்குவது கடினமாக இருந்தது. But India knew that the US Supreme Court was deliberating on the issue. ஆனால் அமெரிக்க உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை விவாதித்து வருகிறது என்பது இந்தியாவுக்கு தெரியும். And so could have waited a month for its order. எனவே ஒரு மாதம் அதன் உத்தரவுக்காக காத்திருந்திருக்கலாம். As things stand, India may no longer receive a discount for Russian oil. இப்போதைய நிலவரப்படி இந்தியாவுக்கு இனி ரஷ்ய எண்ணெய்க்கு தள்ளுபடி கிடைக்காமல் போகலாம். It has squandered Moscow's trust. அது மாஸ்கோவின் நம்பிக்கையை வீணடித்துவிட்டது. Respect from the US is diminishing. அமெரிக்காவிடமிருந்து வரும் மரியாதை குறைந்து வருகிறது. And a trade deal with it remains distant. அதோட அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் டிஸ்டன்ட்டா இருக்கு. டிஸ்டன்ட்னா ரொம்ப தூரத்துல இருக்கிற சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்குன்னு அர்த்தம். Government officials have made anonymous statements. அரசு அதிகாரிகள் பெயர் குறிப்பிடாத அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர், saying that fuel prices will not be hiked in response to higher oil prices. அதிகரித்த எண்ணெய் விலைகளுக்கு பதிலா எரிபொருள் விலைகள் உயர்த்தப்படாது என்று சொல்லியிருக்காங்க. This is as much a moral necessity as a political one. இது ஒரு தார்மீக தேவை என்பதைப் போலவே ஒரு அரசியல் தேவையும் கூட. After all, fuel prices were not cut over the last 2.5 years. ஏனென்றால் கடந்த 2.5 ஆண்டுகள் எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோதும் எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை. The Pradhan Mantri Ujjwala Yojana, providing LPG connections to households, has also laid bare how policy does not anticipate crisis. வீடுகளுக்கு LPG இணைப்புகளை வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டம் கொள்கைகள் எப்படி நெருக்கடிகளை முன்கூட்டியே கணக்கிட தவறுகின்றன என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது.
Households have benefited from the PMUY. இத்திட்டத்தால் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. But the resultant increase in LPG demand, ஆனால் அதனால் ஏற்பட்ட LPG தேவை அதிகரிப்பு, without a commensurate increase in stable supplies and reserves, has meant that restaurants and hotels are now suffering amid shortages. அதற்கு தகுந்த சமமான ஒரு நிலையான சப்ளைஸ் மற்றும் இருப்புகள் அதிகரிக்காததால பற்றாக்குறைக்கு மத்தியில உணவகங்களும் ஹோட்டல்களும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளன. Finally, the policy of the government to so far communicate only through off-record briefings and occasional tweets has meant panic over fuel availability has spread faster than warranted. இறுதியாக, இதுவரைக்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமற்ற சந்திப்புகள் மற்றும் எப்போதாவது போடுற ட்வீட்ஸ் மூலமாக மட்டுமே தகவல் தெரிவிக்கும் கொள்கையை பின்பற்றியதால எரிபொருள் கிடைப்பது குறித்த பீதி வாரண்டடை விட, வாரண்டட்னா நியாயமான தேவையான அளவு, அதைவிட வேகமா பரவியிருக்கு. Tuesday's interministerial press conference came days late. செவ்வாய்க்கிழமை நடந்த அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் சந்திப்பு பல நாட்கள் தாமதமாக வந்தது. And no questions were taken. மேலும் எந்த கேள்விகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. Clear, accountable communication was needed, yet missing. தெளிவான, பொறுப்பான தகவல் தொடர்பு தேவைப்பட்டது, ஆனால் அது இல்லை. The government's crisis communication needs more work. அரசாங்கத்தின் நெருக்கடி கால தகவல் தொடர்பு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். ஓகே, இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் ரொம்பவே கிரிட்டிக்கல், அதாவது விமர்சனம் செய்யற மாதிரி இருக்கு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கவர்மெண்டோட பாலிசி மிஸ்டெப்ஸ், அதாவது கொள்கை தவறுகள், சரியில்லாத கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, வெளிநாட்டு கொள்கையில செஞ்ச தப்புன்னு எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாங்க. ஸ்குவாண்டர்ட் மாஸ்கோஸ் ட்ரஸ்ட், கம்யூனிகேஷன் வாஸ் நீடட் yet மிஸ்ஸிங் போன்ற வார்த்தைகள்லாம் கவர்மெண்ட்டை கடுமையா விமர்சனம் செய்யுது. அதனால இதோட டோன் கிரிட்டிக்கல்னு நாம உறுதியா சொல்லலாம். That's all for today's analysis, folks. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். உங்க ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 7 மணிக்கு நடக்கிற எடிட்டோரியல் வொகாப் லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது எடிட்டோரியல் வொகாபுலரிக்கான IPL மாதிரி. தினமும் நடக்கிற இந்த குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மந்த்லி லீக்ல நல்ல ஸ்கோர் எடுத்து ரிவார்ட்ஸை தட்டிட்டு போங்க. So don't miss it. Join the channel Vocab League right now. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கூர் கிளவர். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான அனாலிசிஸ்ல சந்திப்போம். Until then, keep learning, keep growing. Bye bye.